அன்னை 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 அன்னையே என்றும் காத்திடுவாள் காத்திடுவாள் நம்மையே. சக்தி நிறை சகாயமே அன்னையே, நம் சக்தியாக வந்திடுவாள் அன்னையே. அந்த நீலவானில் தோன்றும் நல்விடியலானவள், சமநீதி தேடும் வாழ்வில் புது ஒளியுமானவள். அந்த நீலவானில் தோன்றும் நல்விடியலானவள், சமநீதி தேடும் வாழ்வில் புது ஒளியுமானவள். தினமும் தினமும் புது வாழ்வு தருபவள். புகழும் மாண்புருவேந்தே போதும் நெஞ்சே நீர் வாழ்க. வேதம் புகழும் மாண்புருவேந்தே போதும் நெஞ்சே நீர் வாழ்க. பலியாய் வந்தி பாவத்தை வென்று அழியும் உணவாய் உமையே தந்தி. பலியாய் வந்தி பாவத்தை வென்று அழியும் உணவாய் உமையே தந்தி. பலியே வாழ்வி மையம் இன்றே, பலியே வாழ்வி மையம் இன்றே, பழியின் நிறைவா வருவீர். வேதம் புகழும் மாண்புருவேந்தே போதும் நெஞ்சே நீர் வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்று பெருவிழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கின்றது. ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா விண்ணகமே நம் தாய் வீடு என்ற உண்மையை நமக்கு உணர்த்தும் ஓர் உன்னதமான விழா. வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால்
விண்மீன்களை எண்ணிப்பார் என்று தொடங்கிய இறைப்பயணம் அனைவரையும், எல்லா வழிமரபினரையும் மீட்புக்காக இறைமகன் மண்ணகத்தில் அனுப்பினார். அவர் இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்று நமது நம்பிக்கைக்கு உயிர் தந்திருக்கிறார். இந்த விண்ணக பார்வை நமது மண்ணக பார்வையை மாற்றாவிடில் வீண். நாம் அனைவரும் விண்ணக திருப்பயணிகள் என்று அதன் முன் அடையாளமாக இயேசு தம் தந்தையோடு விண்ணக மகிமையில் பங்கு கொள்வதை நாம் நம்பி ஏற்று வாழ இந்த விழா துணை செய்கிறது. இயேசுவுக்கு விண்ணகம் புதிதல்ல. விண்ணிலிருந்து வந்தவர் விண்ணுக்கு சென்றார். நாம் மண்ணிலிருந்து விண்ணகம் நோக்கி செல்ல வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து இந்த கல்வாரி பலியில் இணைவோம். இயேசுவின் விண்ணக மாட்சியில் பங்கு பெற முயல்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. ஆண்டவராம் எம் இறை
மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சிமையில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாயி அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகி நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் அன்று கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு உயிர்த்த பின் அவர் செய்த காரியங்களையும் அவர் எவ்வாறு விண்ணகம் சென்றார் என்பதையும் அதனை நேரில் பார்த்த சாட்சியாகிய திருத்தூதர்கள் நமக்கு கூறுகிறார்கள். எனவே இறந்த இயேசு உயிருடன் இருக்கின்றார். அவரின் விண்ணேற்றம் தூய ஆவியை நமக்கு பரிசாக தரும் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். எங்கள் கண் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. தெயோஃபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி
கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றமடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காலம் முழங்கிடுகின்றார் ஆண்டவர். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவீந்தர் அவரே. காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர் தம் திரு அணையில் வீற்றிருக்கின்றார். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்ற ஆண்டவர். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவங்களை போக்க ஒரே மாசற்ற பலியாக தன்னை கையளித்தார். அதனை கடவுள் ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் விண்ணக வாழ்வில் நுழைந்தார். நம் பாவங்களை போக்கிடும் உன்னத பலி இயேசு ஒருவரே. அவரால் நாம் மீட்பு பெறுகிறோம் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 முதல் 28 மற்றும் 10வது அதிகாரம் 19 முதல் 23 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வர். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார்.
அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதரர் சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றில் இருந்து விடுபட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகு உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 26 இறை வசனங்கள் 46 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவரை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போது அவர் அவரிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றமடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறே இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு சகோதரரே, சகோதரிகளே, நாம் இன்று ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம்.
தந்தையாகிய கடவுளிடமிருந்து வந்தவர். தந்தை கொடுத்த பணியை நிறைவு செய்தவன் மீண்டும் தந்தையிடம் செல்கிறார். அதுதான் விண்ணேற்பு என்று நாம் அறிகின்றோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் தொடர்ந்து சீடர்களுக்கு மக்களுக்கு தோன்றி தாம் உயிரோடு இருப்பதை அவர்களுக்கு எண்பித்தார். அவர்கள் நம்ப மறுத்த வேளையிலும் நம்பிக்கை இல்லாதிருந்த நிலையிலும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார். அவர்களும் ஆழமாக இயேசு வாழ்கிறார் என்று நம்பத் தொடங்கினார்கள். இறுதியில் இயேசு அவர்களுக்கான முன்னேற்றமாகிறார். உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிங்கள் என்ற கட்டளையை கொடுத்து அவர் விண்ணுலகிற்கு செல்லுகிறார். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் என்று நான் நம்பிக்கை அறிக்கையில் சொல்கின்றோம். ஆண்டவர் விண்ணேற்பு அடைந்தது போன்று நாமும் விண்ணேற்பு அடைவோம் என்பதுதான் நாம் கொள்ள வேண்டிய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ஆண்டு இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டின் ஜூபிலி ஆண்டாக நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த ஜூபிலி ஆண்டுக்காக மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்த மைய கருத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள். ஆகவே நாம் திருப்பயணிகள், நம்பிக்கையோடு பயணம் செய்கின்ற திருப்பயணிகளாக இருக்கிறோம். இவ்வுலகமானது ஒரு பாலம் போன்றது என்று சொல்லுவார்கள். இந்த பாலத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும். பாலம் அமைக்கப்படுகிறது ஆற்றின் குறுக்கே, ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்ல அது பயன்படுகிறது. பாலத்திலேயே தங்கிவிடுவதில்லை. அதுபோன்று இவ்வுலகம் ஒரு பாலமாக இருக்கிறது. இதை நாம் கடந்து செல்ல வேண்டும். பொதுவாக மற்ற மக்கள், கிறிஸ்துவர்கள் விண்ணுலகை பற்றி பேசி இவ்வுலக வாழ்வின் மக்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களை பற்றி அக்கறையற்றவர்களாக இருந்து விடுகிறார்கள் என்று கூறுவார்கள். அதிலே உண்மை இல்லை. மாறாக விண்ணுலக வாழ்விலே நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் சுயநலத்தோடு செயல்படுவார்கள். பிறரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். செல்வம் சேர்க்க நினைப்பார்கள். வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும். இவ்வுலக இன்பங்களை எல்லாம் வசதிகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருப்பார்கள். பிறர் நலமற்றவர்களாக, யாருக்கும் பயனில்லாதவர்களாக அவர்கள் வாழ்வார்கள். அத்தகையவர்களால் உலகுக்கும் திருச்சபைக்கும் எவ்வித நன்மையுமே இல்லை என்று நாம் சொல்ல முடியும். மாறாக விண்ணக வாழ்விலை நம்பிக்கை கொண்டவர்கள் விண்ணுலகுக்கு உரியவற்றை நாடுவார்கள். நற்செய்தியின் விழுமியங்களை கடைப்பிடிக்க முற்படுவார்கள். எளிய வாழ்வு, அன்பு வாழ்வு, தியாக வாழ்வு, மன்னிக்கின்ற வாழ்வு, இவ்வாறாக நீதி, உண்மை ஆகிய மதிப்பீடுகளின்படி வாழுகின்ற வாழ்வை அவர்கள் வாழ்வார்கள். விண்ணுலக வாழ்வுக்கு அதுதான் தேவை என்பதை உணர்ந்து கொள்வதன் வழியாக இவ்வாறு விண்ணுக்குரியவற்றை நாம் நாடுவதற்கு விண்ணுலக வாழ்வு மீது நம்பிக்கை கொண்டிருப்பது மிக அவசியமானது. மனிதர் நாம் இவ்வுலகிலே எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும், மன அமைதி, மனமகிழ்ச்சி பெற்றிருந்தாலும், முழுமையான மகிழ்ச்சி, நிறைவான வாழ்வு ஆண்டவரில் தான் வாழ முடியும். ஆகவே அந்த ஆண்டவரின் வாழ்வுக்காக, அவரோடு வாழும் வாழ்வுக்காகவே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரில் தான் நாம் முழுமை அடைய முடியும். நம் இதயமானது அவரில் தான் நிறைவை காண முடியும் என்பதிலே கருத்து வேறுபாடு நமக்கு இருக்க முடியாது. கடந்த மாதம் மே மாதம் அன்னைக்கு ஒப்புக்கொடுக்கும் மாதமாக கருதுகிறோம். பல பங்குகளிலே லூர்தன்னை கபி முன்பாக ஜெபமாலை ஜெபித்தல், மாதா பிரார்த்தனையை பாடுதல், நற்கருணை ஆசீர் பெற்றுக்கொள்ளுதல்
ஆகிய பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகின்றோம். மரியாள் நம் அன்னையாக இருக்கிறார். ஆகவே அவரின் வழியாக நாம் நன்மைகள் பல பெறுகிறோம். அந்த அன்னை பலவிதத்திலே நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார். அவ்வாறு அன்னை பக்தி முயற்சியானது கத்தோலிக்க திருச்சபையிலே சிறப்பாக இருந்து வருகிறது என்பதை நாம் நினைவில் கொள்கின்றோம். அன்னையின் ஆசிரையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். மரியாளும் விண்ணேற்படைந்தார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மரியாளுடைய விண்ணேற்பு விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இயேசுனுடைய விண்ணேற்புக்கும் மரியாளுடைய விண்ணேற்புக்கும் இவ்வாறு தொடர்பு இருப்பதாக பார்க்கிறோம். இயேசு தனது பணியை நிறைவு செய்து தந்தையிடம் செல்கிறார். மரியாளும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை மீட்பரின் தாயாக எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் விண்ணுலகை அடைந்தார். தந்தையாம் கடவுளை அடைந்தார். தம் திருமகனோடு அவர் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றோம். இவ்வாறாக விண்ணேற்பு விழா நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்வதற்கான ஆற்றலை நம்பிக்கையை கொடுக்கிறது. இவ்வாறு நாம் விண்ணுலகை சார்ந்தவர்களாக விண்ணுலக செல்வங்களை நாடுகின்றவர்களாக இருக்க இறையாசர் கேட்போம். நற்செய்தியின் உண்மைகளுக்கு ஏற்ப வாழ்வோம். அன்பே அதற்கு அடிப்படை. நம்பிக்கை, எதிர்நோக்கு ஆகியவையும் நமக்கு மிகவும் பயனளிக்கின்றன என்பதை அறிகின்றோம். அத்தகைய பிறநிலம் கொண்ட தியாகம் நிறைந்த வாழ்வு வாழ விண்ணுலக வாழ்வில் நம்பிக்கை கொண்டிருப்பது தேவை என்பதை அறிந்தவர்களாக இறைவனோடு வாழுகின்ற அந்த வாழ்வை நாம் விரும்பி தேடுகின்றவர்களாக அவரோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இருப்பதற்காக இறை ஆசிரியரை இப்பலியில் வேண்டுவோம். நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதனானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வேன். உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, விண்ணேற்பு பெருவிழாவில் நாம் மகிழ்கிறோம். அவர் முன்னரே சென்ற இடத்திற்கு நாமும் செல்வோம் என்ற நம்பிக்கையையும் இவ்விழா நமக்கு கொடுக்கிறது. ஆகவே விண்ணுக்குரியவற்றை நாடியவர்களாக நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றவர்களாக இருக்க இறையாசர் கேட்டு மன்றாடுவோம். விண்ணக வாழ்வை எங்களுக்கு கொடுக்க விரும்பும் எம் இறைவா,
எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் துணையோடு செய்யும் பணிகளில் இறைமையை விதைத்து இறையாட்சியை உருவாக்கவும் அதனால் வருகின்ற சவால்களை தூய ஆவியின் வல்லமையால் எதிர்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் விருப்பங்களை உள்வாங்கி அவர்களின் தேவைகளை காலத்திற்கேற்ப நிறைவேற்றி தேவையான உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவாய் செய்திடும் மனப்பான்மையை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் விண்ணேற்றத்தை குறித்து தியானிக்கும் இந்த நாளில் இயேசு உலகிற்கு வந்ததன் நோக்கத்தையும் அறிந்து வறியவர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும், ஏழைகளை ஆதரவிக்கவும், நோயாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும், முதியவர்களை பராமரிக்கவும், தேவையில் உள்ளோருக்கு நம்மிடம் உள்ளதை கொடுத்து உதவவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு தம் உயிரையே தந்த எம் இறைவா, உம் பலிபீடம் சூழ்ந்துள்ள நாங்கள் அனைவரும் திருமுழுக்கின் வழியாய் யாம் பெற்ற விசுவாசத்தை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரும் வகையில் எங்கள் வாழ்வை அன்பால் அமைத்து குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு கிறிஸ்துவை பறைசாற்றும் மக்களாய் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய விண்ணேற்பு விழா மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் நாங்கள் விண்ணுலக வாழ்வுக்கு ஏற்றவர்களாய் வாழ எங்களை வழிநடத்தும். அந்த வாழ்வு உறுதியாக நம்ப எங்களுக்கு வழிநடத்தும். எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி எங்களை ஆஸ்வதித்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கையாகுங்கள், மீதம் கடவுளை தேடுங்கள். காணிக்கையாகுங்கள், மீதம் கடவுளை தேடுங்கள். கனிந்தனல் உள்ளமும் கருதமில் அன்பை கொடையாய் தேடுங்கள், என்று கொடையாய் தேடுங்கள். காணிக்கையாகுங்கள். நலனும் மகிழ்ந்திட வழியும் வழங்கிட வேண்டிடுவோம். அடைந்திட அருளும் விளங்கிட மனமும் ஆண்டவன் தர வருவோம். பொருள் தினம் தருவோம், தினம் படைப்பெல்லாம் வழங்கிடுவோம். படைப்பெல்லாம் வழங்கிடுவோம். காணிக்கையாகுங்கள், இதன் கடவுளை தேடுங்கள். சகோதர
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமாலின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராய் இயேசு மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டார். வானங்கள் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையில் இருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாய் அவர் முன் சென்ற இடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவருக்கும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை பொழுது பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துணை கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலே உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் இருப்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவரை பார்த்து கிறிஸ்து தரக்கூடிய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீயம் மேலிறங்குவே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, நீயம் மேலிறங்குவே. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விழுந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம், இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மர நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாய் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர்தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.